அனைவருக்கும் வணக்கம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரெல்லாம் முடிஞ்சு நான் முதல்வர்கிட்ட நிறைய கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு முதல்ல அவர் முதல்வரை பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு போனார். பார்த்தீங்கன்னா கோரிக்கையை வச்சுருந்தார், சட்ட ரீதியாக சபாநாயகர்கிட்ட கோரிக்கையை வச்சுருந்தார். அதுக்கான கேள்வியெல்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் முதல்வர் விஜய் அவர்கள் சும்மா சைலண்ட்டாக ஒரு அடிச்சார் பாருங்க. அதாவது டிஎம்கேக்காரங்களை பேச விட்டுட்டு இங்கே அடியிருக்கு பார்த்தீங்களா. புஷி ஆனந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சீறி பாஞ்ச விஷயம் இருக்குது பாருங்கள், எல்லாமே சம்பவம் பண்ணி விட்டாங்க. இதை பற்றியும் அதற்கப்புறம் இங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டார் இல்லையா, இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மருமகன் சபரீசனும் கைது செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நாமளும் வீடியோ போட்டிருந்தோம். சமூக வலைதளங்களும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போது சபரீசனோட பார்த்தீங்கன்னா பினாமியாக இருக்கக்கூடிய PR சுந்தர் அவர்கள் கைது செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா ஜாமீன் கிடைச்சிருக்குது. ஆனால் இங்கே நம்ம சீமான் இருக்கார் பார்த்தீங்களா, எதற்கு இதை பற்றி தேவையில்லாத கூறாரு. நான் டிஎம்கே சொம்புதான்னு திரும்ப பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இதை பற்றியும் அதுக்கப்புறம் திருத்தணியில் நம்ம சேகர் பாபுவை கதற விட்டுருக்காங்க போலீஸு. இதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உதயநிதி அவர்கள் சவால் விட்டதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ண போகிறாங்க இந்த டிஎம்கேக்காரங்க அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கேள்வி ஒரு 3-4 கேள்வி தான் வச்சுங்களேன். ஆனால் இதை சுற்றி விஜய் அவர்களை டார்கெட் பண்ணியே பேச வந்தார். ஆனால் சபாநாயகர் அவர்கள் இதற்கெல்லாம் அனுமதிக்க முடியாது, நீங்கள் எதற்காக நீங்கள் பேச வேண்டும், எதை குறித்து பேச வேண்டும் சொல்லி நீங்கள் சட்ட ரீதியாக எங்கள்கிட்ட மனு கொடுத்துருந்தாரு, அதை விஷயங்களை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி இடையில சொன்னார். இதற்கு பார்த்தீங்கன்னா அவை குறிப்பில் இடம் இல்லை, டோட்டலாக நீங்கள் பேச வேண்டியது அவை குறிப்பில் நீக்கி விடுவேன், தயவுசெய்து திரும்ப பேச வேணாம்னு சொல்கிறாரு. ஆனால் உதயநிதி இந்த கேள்வியெல்லாம் விட்டுட்டு திரும்ப விஜய் அவர்களையே டார்கெட் பண்ணல குறியா இருந்தா இவங்களை என்ன பண்ணலான்னு நீங்களே பாருங்கள் மக்களே. அதாவது அந்த கேள்வி கேட்டது என்ன தெரியுங்களா, அதாவது காவேரியில் தண்ணி வரலை, அதற்கு பார்த்தீங்கன்னா மேகதாது அணை கட்டுறேன்னு சொல்லி கர்நாடகா முயன்று கொண்டே இருக்கிறது. அங்கே அதாவது மேகதாது அணை கட்டுறதற்கு அங்கே அனைத்து கட்சி கூட்டங்கள்லாம் கூட்டுறாங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர்கள் தேவையான பிரச்சனைகளுக்கு ஒன்று கூடி இருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி நீர் பிரச்சனைக்கும் மேகதாது அணை பிரச்சனைக்கும் ஏன் இங்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்பா விவசாய கடனை முழுசாக தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வறட்சி நிவாரண நிதி ஏன் கொடுக்கல, இவ்வளோதாங்க கேள்வி. இதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப விஜய் அதை சொன்னார் இதை சொன்னார், ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு சொன்னால் வருமா இல்லையா? கேட்க வேண்டியதை டைரெக்டாக கேட்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மக்களுக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அசம்பிளி அதுக்காக தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க, அமைச்சர்களும் இருக்காங்க, இப்போ மற்ற கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்காங்க. இப்போது இங்கே அன்புமணியோட மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் ஒரு கோரிக்கை வச்சாங்க, அதற்கும் தக்க பதில் சொன்னாங்க. அதை விட்டுட்டு உதயநிதி இப்படிலாம் திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தார். அதில் இன்னொரு கொஸ்டின் முக்கியமாக வச்சுருந்தார். அதாவது என்னென்னா கர்நாடகா செல்ல வேண்டிய அவசியம் என்ன, அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா செல்ல வேண்டிய அவசியம் என்ன, அப்படி இவர் போகிறேன்னு சொன்னதையும் என்ன பண்ணிட்டாராம் இவர் கர்நாடகா முதல்வர் பார்த்தீங்கன்னா உடனே வரவேணான்னு சொல்லிட்டாரு, தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாருங்க. அவர் எப்போ வரவேணான்னு சொன்னார், எப்போ தண்ணி தரலன்னு சொன்னார், தண்ணி தரலை அப்படின்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்த வர சொன்னாரே தவிர அங்கே பிரச்சனை போனதுனால இப்பொழுது நிலைமை சரியில்லை, இப்பொழுதைக்கு வரவேணான்னு தான் சொன்னாரே தவிர நீ வரவேணா கர்நாடகா பக்கம் வரக்கூடாது, உனக்கு தண்ணிலாம் தர முடியாதுன்னு சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது சுற்றி இந்த 4 கேள்வி கேட்பதற்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி சவால் விட்டு போனதுக்கும் இந்த 4 கேள்விக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். என்னென்னா சவால் விட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக அரசு ஏதோ ஊழல் பண்ணியிருக்கு, ஏதோ அசம்பாவிதம் செஞ்சுருக்கு, அதை பற்றி தான் பேசுவாங்க நினச்சா இந்த தமிழக வெற்றி கழக அரசு என்ன கோரிக்கைகளை அதாவது கர்நாடக அரசிடமும் மத்திய அரசிடமும் வச்சுது அதைத்தான் இங்கே கேட்குறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது உதயநிதி அவர்கள் கேட்டதற்கு விஜய் அவர்கள் எழுந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக அடித்தாருங்க. அதுதான் மேட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா
காவிரி நீர் பிரச்சனை குறித்து, அதாவது காவிரி நீர் தராதது குறித்து மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய அரசில் சட்டம் இயற்றப்பட்டு இங்கே வந்து இத்தனை டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும்னு சொன்னதை இவங்க தரலைன்னா இது காலங்காலமாக வறட்சி நிலை ஏற்படும் பொழுது கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும் பொழுது இதுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. மேகதாது அணை கட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர், அதாவது கர்நாடக அரசு துணியும் பொழுது அதற்கும் வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ இதற்கு மேலே என்ன செய்யணும்? அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போய் கர்நாடக முதல்வர் சந்திக்கிறேன்னு சொன்னார். இதுக்கு வந்து போக வேணாம், அங்கே போய் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா, அதாவது எதிர்மறையாக ஒன்று நடந்தால் நீங்கள் வந்து அசிங்கப்படுறதுக்கு நாங்களும் சேர்த்து தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது எதிர் நாட்டை சேர்ந்தவர்களே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றிணை வேண்டும், சுமூகமாக போக வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நம்ம உறவு மாநிலம் நம்ம போய் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்திங்கன்னா ஏதாவது நல்லது நடக்குன்றத நான் விரும்பினேன், அது நான் தான் முடிவெடுத்தேன் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்கிறார். இல்லை ஏதாவது தப்பு இருக்கா? இப்போ ஏதாவது நடந்தாலும் அதுக்கு நான் என் மக்களுக்காக நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அதை நான் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னே சொல்கிறாருங்க. இப்போ உதயநிதிக்கு இது வந்து எதை கொண்டு அடித்த மாதிரி இருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா சவால் விடலாம். ஆனால் இந்த தமிழக வெற்றி கழக அரசு எதை எடுத்ததோ அதையே நீங்கள் சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப்பும் எடுக்காத மாதிரி நீங்கள் வந்து கர்நாடகத்துக்கு போக வேண்டாம் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுன்றீங்களே, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா? ஆனால் இங்கே சிடி நிர்மல்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா இங்கே மெயினாக தண்ணி கொடுக்காத காரணமே இந்த திராவிட கழகத்தை சேர்ந்த முத்துவேல் கருணாநிதி குடும்பம் தான். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து தண்ணி கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதே கருத்தை இங்கே தெரிவிக்கிறேன். அதாவது நீங்கள் சிவகுமார், அதாவது கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள்ட்ட தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி நடத்துங்க, எதுவுமே பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்களா? உடனே வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி இங்கே வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகலான்னு சொல்லுவீங்களா? அதாவது இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குற மாதிரியும் பார்த்தீங்கன்னா கிளி விடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கதையை நீங்கள் பண்ணிக்கிட்டு வரீங்க. நீங்களாம் வெக்கம் இல்லாமல் சூடு சொன்ன இல்லாமல் வந்து அசம்பிளியில் மக்களுக்காக பேசுகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப விஜய் அட்டாக் பண்ணுற மாதிரியே பேசுனா யாருக்குமே தெரியாமல் போயிடுமா ராஜா? அதற்கு தான் விஜய் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொன்னார். அதாவது 1969 நீர்வளத்துறை அமைச்சராக யார் இருந்தார், அப்போது என்ன நடந்ததுன்றதை நான் சொல்ல விரும்பலை, இவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தார். சும்மா சூப்பரான ஒரு மேட்ரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே அதாவது கருணாநிதி அவர் கட்சியில் இருக்கும் பொழுதே, அவர் அரசியல் இருக்கும் பொழுதே இதே அசம்பிளியில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அதாவது ஈழத்தமிழ்லேருந்து கர்நாடக பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனைக்கும் சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்றத நாசுக்கா பார்த்தீங்கன்னா நல்லா சீவி சொறி விட்டு போயிட்டாப்ல. இதில் இறுதியாக உதயநிதி ஒரு விஷயத்தை கூறியிருந்தாருங்க. அதாவது நாங்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் 6 லட்சம் கோடி வந்து சாகுபடி செய்தார்கள், இப்போ 1.5 லட்சம் கோடி தான் சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி நிவாரண நிதியை கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறுவை நிவாரண உதவித்தொகையும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு 2 இதையும் இழுத்து வச்சு பேசினார் வச்சுங்களேன். இதற்கு விஜய் அவர்கள் வந்து குறுவை நிவாரண உதவித்தொகை வந்து 134 கோடி வந்து ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது. நீங்கள் பேப்பரை பார்க்குற பழக்கம், நியூஸ் பார்க்குற பழக்கம் இல்லையா? பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது அரசியலில் நாங்கள் தான், அதாவது டிஎம்கே தான் வந்து சிங்கம் மாதிரி பேசுனீங்களே, இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி ஏன்னா அடிச்சு விட்டாப்ல நெத்தி அடியா. அதனால் வந்து நீங்கள் இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும், பார்வையிடணும். அதுக்கப்புறம் வந்து தமிழக வெற்றி கழக அரசு மீது குற்றம் சாட்டினாங்க. உடனே புஷி ஆனந்த் எந்திரிச்சு என்ன பண்ணாருன்னா, நீங்கள் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும், ஆதாரம் இல்லாமல் எப்படி நீங்கள் சொல்லலாம்னு சொல்லிட்டு உச்ச கொந்தளிச்சார் பாருங்கள் மனுஷன். ஏன்னா நீங்கள் குற்றச்சாட்டை நிரூபிக்கணும்னா நீங்கள் வந்து உடனே வந்து ஆதாரத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சரை வந்து இன்னொரு விஷயத்த சொன்னார். அதாவது நீங்கள் செய்த ஊழல் பட்டியல்களை நாங்கள் முதலமைச்சரிடம் கொடுத்து விட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் செய்து 60 நாள்லேயே ஆடிட்டிங் செய்து இதற்கு முந்தைய அரசு எந்தளவுக்கு ஊழல் பண்ண விஷயங்கள்லாம் கொடுத்து விட்டோம். அதை நீங்கள் வந்து 100 மணி நேரம் ஆனால் கூட படிக்க முடியாது, அந்த அளவு இருக்கிறது. இதை முதலமைச்சரோட நான் சேர்த்துட்டோம், நீங்கள் பொறுமையாக இருந்து அதை வாங்கி பாருங்கள், இதை பற்றியும் நாங்கள் அறிக்கை வெளியிடுவோம், அடுத்தடுத்து பேசுவோம் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாருங்க. அதாவது திரும்ப திரும்ப லாட்ரி சீட்டை பற்றி பேசினா சும்மா இருப்பாரா? உதயநிதி இதெல்லாம் பேசலாமா? நீ என்ன பேச வேண்டும்? அதாவது காவிரி நீரை பற்றி பேசுனீங்களா? அதாவது தஞ்சாவூரில் என்ன பேசினாரோ அதை அப்படியே உள்டாக அங்கே பேச வந்துட்டார். என்னன்னா நாங்கள் வந்து எப்பயுமே வந்து குறை சொல்லிட்டு தான் இருப்போம், அதாவது இந்த சீமானை எப்படி மாற்றி வச்சாங்களோ அதே மாதிரி நாங்கள் அப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு வந்தா சும்மா விட்டுருவாங்களா? இந்த லாட்ரி சீட்டை பற்றி பேசும்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜனா வந்து
எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சார். இங்கே அதாவது லாட்ரி சீட்டு விற்றாங்களா போனாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது உங்கள் அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், 900 கோடி ரூபாய் அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கினாங்க அந்த ஃபண்டை அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாரு பாருங்க. உதயநிதியால் பதில் சொல்ல முடியல. சொன்னார், அது உப்பு சப்பனியா சொன்னார். அது உங்கள் அப்பாவுக்கு, அது சொன்னதுக்கப்புறம் ஒன்று ஆதவ ஜனநாதரமா சொன்னார், உங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும், உங்கள் அப்பா போய் கேளுங்க, அது உங்கள் அப்பா காணா அப்படின்னு சொல்லி விஜய் ஸ்டைலில் ஒன்று வச்சார் பாருங்க பஞ்சு. சும்மா அசம்பிளியே என்னன்னா, இதில் ஒரு சூப்பரான சம்பவம் நடந்தது. டிஎம்கேவை பேச விட்டாங்க. ஏன்னா இந்த விஷயங்களை இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் சரி மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க, மக்களுக்காக பேசுவாங்க, திருந்திட்டாங்க அப்படின்னு நினச்சி போனாங்க. ஆனால் அவங்க திருந்தவே இல்லை. ஆனால் இந்த தடவை டிஎம்கேகாரங்களை பேச விட்டுட்டு வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு வச்சுங்களேன். இதில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா உணவகத்தை பற்றி பேசும்பொழுது இங்கே வேலுமணி அவர்கள் வந்து நீங்கள் 5 வருஷமாக அம்மா உணவகத்தை பார்த்து மூடிட்டீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழக அரசு வந்து சிறப்பாக அம்மா இருந்தபோது எப்படி செஞ்சார்களோ, அதாவது எடப்பாடி இருந்தப்போ கூட இல்லை, அம்மா இருந்தப்போ எப்படி நடந்ததோ அது நடந்துகிட்டுலாம் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வறட்சி நிவாரண நிதியை நீங்கள் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி உதயநிதி அவர்கள் திரும்ப சொல்லிட்டு இருந்தார். அதற்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து எந்திரிச்சு வறட்சி நிவாரண நிதி வந்து செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபரில் தான் பரிசீலிப்போம், பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்வோம், அதற்குள்ளே வந்து நீங்கள் வறட்சி நிவாரண நிதி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நெத்தி அடி அடிச்சாரு பாருங்க. உதயநிதிக்கு அப்படியே மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு. நவம்பர் மாதத்துக்கு மேலே தான் வறட்சி பார்த்தீங்கன்னா அதை குறித்து பேசவே ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுங்களேன். இவர் வந்து செப்டம்பர் சொல்லியிருக்காருன்னா அக்டோபர் வரைக்குமே மழை பெய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் பொழுது இதெல்லாம் உதயநிதிக்கு தெரியாதுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்து இப்போ படித்து இந்த விஷயங்கள்லாம் சொன்னார் பார்த்தீங்களா, திரும்பி படிக்காமல் இந்த கோரிக்கைகள்லாம் சொல்லுன்னா சொல்ல தெரியாது, அதை பற்றி பேசவும் தெரியாது, விளக்கம் கொடுன்னா அந்த விளக்கமும் தெரியாது. ஆனால் நல்லா அந்த விளக்கத்திலேயே ஏற்றி பார்த்தீங்கன்னா இருட்டாக இருந்ததுன்னா பிடிக்க தெரியும், அந்த இடத்துல வெளிச்சம் வேணுமே அதுக்காக சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதை தவிர இந்த டிஎம்கேகாரங்களுக்கு பார்த்திங்கன்னா மக்களுக்காக பேசவே தெரியாதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அசம்பிளியில் நீங்கள் அதாவது இந்த டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின்லாம் சவால் விட்டு போன விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒன்று கூட இவங்க திருத்தமாக மக்களுக்கான ஒரு கேள்வியை வைக்கலைங்க. விஜயை எதிர்த்து பேசணும், அவரை அவதூறு பரப்பணும், அவரை டார்கெட் பண்ணியே பேசணும்னு சொல்லி தான் திரும்ப வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு அவங்க குரல் கொடுக்கவில்லை. ஆனால் இதையும் சமாளித்து அவர்களுக்கு எதிர்வினை கொடுத்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக அரசு விஜய் முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் பணியை அசம்பிளியில் என்னென்ன கோரிக்கைகளை வைக்க வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், அந்த நல்ல முறையான கோரிக்கைகள்லாம் எப்படி ஏற்று நடத்த வேண்டும் சொல்லி சபாநாயகருடன் பேச்சையும் கேட்டுக்கொண்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து வரும் நிகழ்வுகளையும் நாம் பொறுத்திருந்தே அலசி ஆராய்ந்து உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்போம். இதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி கைது செய்வதற்கு முன்பாக சபரீசன் அவர்கள் தான் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனைத்து அரசியல் தலைவர்களும் பார்த்திங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்கள் அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகளோட மருமகன், அதாவது மருமகன்கிட்ட தான் வந்து கஜானாவே இருக்குன்னு வச்சுங்களேன். எங்கெங்கே என்ன இருக்கிறது, டிஎம்கேயோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே அவருக்கு தான் தெரியும்னு வச்சுங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் பார்க்குறதுலேருந்து கணக்கு வழக்கில் இருந்து பார்த்திங்கன்னா A to Z சபரீசன் அவர்கள் மெமரியில் தான் இருக்கிறது. அந்த மெமரியை தான் வந்து லாக் பண்ணுவாங்கன்னு பார்க்கும் பொழுது இங்கே முதல் கட்டமாக சபரீசனோட PR சுந்தர் அவர்கள் வந்து சிக்கிட்டாப்புல. சிக்கினது மட்டும் இல்லாமல் உள்ளே வச்சு லாடம் கட்டுவாங்க நினைக்கும் போது பார்த்திங்கன்னா ஜாமீன் வாங்கிட்டாரு. சரி ஜாமீன் வாங்கிட்டாரு. ஆனால் இங்கே சைமன் அதாவது சீமான் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது தமிழ் தேசியம் மட்டும் பேசுவார், ஆனால் திராவிடத்திற்கு பெரிய சொம்பா தூக்குவார். இவர் வந்து திரும்ப குரல் கொடுத்துட்ருக்காப்புல. அதாவது ஏன் கைது பண்ணணும், அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை திரும்ப சொல்லி பார்த்திங்கன்னா சபரீசனுக்கும் சுந்தருக்கும் ஆதரவாக பேசியிருக்காப்புல. இவர் என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள். அதாவது நாம் தமிழர் உறவுகள்லாம் வந்து நிஜமானவே தொண்டர்கள்லாம் உண்மையாக உழைச்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே சீமானும் பார்த்திங்கன்னா இடுமானம் கார்த்தியும் இந்த சாட்டை திருமணம் ஒரு பேர் ஒரு சாக்கடை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து என்ன பேசிகிட்டு இருக்குன்னு தயவுசெய்து நோட் பண்ணுங்கவா. என் மேலே நீங்கள் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நோட் பண்ணி ஏன்னா சரியாக அவங்க எந்த பதில் போகிறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை நீங்கள் இழக்காமல் இருப்பீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா தேவையில்லாத திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும் நிகழ்வுகளை மக்கள் என்னென்ன அலுவலப்பட்டுருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க, இங்கே அசம்பிளியில் என்ன நடக்குது, இதை பற்றிலாம் பேசுகிறதில்ல. விஜய் அவர்களுக்கு எதிராக பேச வேண்டும் அப்படின்ற வைத்தறிச்சலில் திரும்ப டிஎம்கேவே சொம்பு தூக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணலாம்? இப்போ ஒரே விஷயந்தாங்க, விஜய் அவர்கள் வந்து சீமானவை சந்திச்சதுக்கப்புறம் சரி சூழ்நிலை மாறிவிட்டது,
மக்களுக்காக நம்ம வந்து குரல் கொடுத்துட்டு வந்தோம். இங்கே விஜய் அவர்களை ஆதரித்து விட்டார். நாம் இனிமேல் விஜய் பக்கம் திரும்பி மக்களுக்காக வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தா கூட அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கும், அது நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக திராவிடமாக மாறினீங்க அப்படின்னா நிரந்தரமாக இருக்க முடியுமா? நாம் தமிழர் அப்படின்ற ஒரு அமைப்பே கூடிய விரைவில் காணாமல் போயிடும். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த தவறு செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ சபரீசனும் பிஆர் சுந்தரம் வந்து எதுவுமே பண்ணலையா? இங்கே ஆதாரப்பூர்வமாக எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ எதுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க? ஒன்றும் புரியலையே. இதில் ஆதாரங்களை எடுத்து வச்சா சைமன் வந்து பதில் சொல்லுவாரா? கேட்டால் கேள்வி நிறைய கேட்டு போகலாம். ஆனால் அவர் பெரிய சொம்ப தூக்குறேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எங்களோட வேலை இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம துறைமுகம் அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, சேகர் பாபு, ஸ்னேக் பாபு. அவர் வந்து திருத்தணிக்கு போயிருக்காருங்க காரில் போகும்போது எந்த அனுமதியும் வாங்கவில்லையாம். எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் செக் பண்ணும்போது உள்ளே அனுமதிக்க முடியாதுன்றது அங்கே இருக்க காவல்துறை வந்து சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் அனுமதி வாங்கித்தானே சார் வரணும், எப்படி வரலான்னு சொல்லும்போது சேகர் பாபு அப்படியே ஷாக் ஆகிட்டார். என்னோட நம்மளும் எப்படி சொல்கிறானுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த சேகர் பாபு சைடில் ஃபோனை போட்டு அதை போட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட கொடுத்தோன்னே, சார் ஒன்றும் இல்லை சார், இது அனுமதி இல்லை, ஒன்றும் இல்லை, நான் அனுப்புறதுனா சொல்லுங்கள் சார், அனுப்பிடுறேன் அப்படின்னு பேசினார். பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவும் அனுப்பிவிட்டாங்கன்னு வச்சிங்களா, போனால் போய் தொலையான்னு சொல்லி. ஆனால் சேகர் பாபு இதற்கு முன்னாடி ஸ்னேக் பாபு தான் திருப்பரங்குன்றதெல்லாம் வந்து தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்க பணத்தை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு தந்தாங்களே. இந்த சாபனம் சும்மா விட்டுருமா? இப்போ நீங்கள் வந்து நினைக்கிறீங்க இந்த கர்மான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இதெல்லாம். கர்மானா என்ன அப்படின்னு தான் சேகர் பாபு கேட்பார். ஏன்னா இவங்க இந்த பக்கம் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே கோயிலுக்கும் போவாங்க, பொட்டு வைப்பாங்க, வீடு வைப்பாங்க, தாலியும் கட்டுவாங்க. ஆனால் மற்றவங்களாம் தாலி கட்டக்கூடாது, இப்போ இதெல்லாம் பகுத்தறிவு பார்த்திங்கன்னா அப்படின்னு காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்கள் பகுத்தறிவு பார்த்திங்கன்னா பாலாக போன அறிவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கர்மா சரியான ஒரு வேலை செஞ்சு உங்களை, அதாவது அவர் காரை விட்டு இறங்கலைங்க, இறங்கி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த வடிவேல் மாதிரி அந்த பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங்குன்ற மாதிரி நடுங்கி இருக்கும். ஆனால் அந்த மூஞ்சில் அப்படி தெரிஞ்சுது, நல்லாவே தெரிஞ்சுது. எப்படியா இருந்தாலும் கதற விட்டாங்க. கர்மா சரியான நேரத்தில் சரியாக வேலை செஞ்சுருக்குது. சேகர் பாபு இப்போயோ திருந்துவீங்களா? திருந்த மாட்டீங்க. ஏன்னா அவங்க பிளட்லேயே அது ஊறி போச்சு. எப்படியோ அதனால் நீங்கள் செய்த வினைக்கு இங்கே ஒரு எதிர்வினை நடந்துருச்சு. இதே மாதிரி தான் இந்த திராவிட கழகத்துக்கும் நடக்கும் அப்படின்றதையும் இறுதியாக நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களுடைய சேனலை ஆதரவு கொடுத்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.